கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாகமத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். இந்த வருஷத்திலே கடைசி நாளிலே கடைசி நேரத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய தேவன் நமக்கு பாதுகாத்திருக்கிறார், வழி நடத்தியிருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலை தேவன் அருளியே சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். 31 நாளும் 365 நாளும் 24 மணி நேரமும் கிருபை தந்து நமக்கு பாதுகாக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் நமக்கு என்னெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் மறந்துடாதீங்க அப்படிங்கிற. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வருஷம் கடைசி நேரத்திலே நம்ம என்ன செய்யணும்? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சாரோ அது எல்லாவற்றைக்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். சில குடும்பத்திலே பாடுகள் இருந்திருக்கும். அந்த வீட்டுல பார்த்தா முறுமுறுப்பாங்க. ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு தாயிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, தேவனோட நாமத்தை தூசித்தாங்க. அம்மா அப்படி செய்யக்கூடாது, முதல்ல நிப்பாட்டுங்க. எனக்கு என் குடும்பத்துல என் பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்கு, கடவுளே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை டக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அப்படி பேசாதீங்கம்மா அப்படின்னு. துன்மார்க்கனும் தேவனை மறக்கிறவனும் நரகத்திலே தள்ளப்படுவார்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப தேவனை தூசிக்கிற வார்த்தை யாரெல்லாம் சொல்றாங்களோ, துன்மார்க்கனும் தேவனை மறக்கிற எல்லாரும் நரகத்துல தள்ளப்படுவார்கள். அதனால இந்த வருஷம் கடைசி நேரத்துல இருக்கும் போது ஒரு வீட்டுல பார்த்தா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும், ஒரு வீட்டுல பார்த்தா கொஞ்சம் போராட்டமா இருக்கும், ஒரு வீட்டுல பார்த்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாத அளவுக்கு வீட்டுல பலவிதமான காரியமா இருக்கும். யோபனுடைய வாழ்க்கையில நிறைய உபத்திரம் வந்துச்சு, நிறைய பாடு வந்துச்சு. ஆனா எங்கேயாவது ஒரு முறுமுறுத்தாரா? இல்ல, எங்கேயோ ஒரு முறுமுறுப்பு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்து ஸ்தோத்திரம் போட்டு முடிச்சிட்டார். இவை எல்லாவற்றிலையும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபு ஐயா பாவம் செய்யலையா, அதான் முக்கியம். ஏன்னா நமக்கு வசனம் அழகா போட்டிருக்கு, எபிரேயர்ல அழகா எழுதப்பட்டிருக்கு, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த நாட்டுக்குள்ள இருந்து எந்த இடத்துல இருந்து செய்தி கேட்டாலும் சரி, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவுள். இதுதான் நம்ம மேல வந்த கடமை. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை எந்த அளவுக்கு நம்ம மகிமைப்படுத்துறோமோ, எந்த அளவுக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துறோமோ, நம்ம குடும்பம் கண்டிப்பா ஆசீர்வாதமா இருக்கும். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் என்று எழுதப்பட்டிருக்கு. உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்ம குடும்பத்தை எப்போ ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்னா, தேவனோட நாமத்தை நாம் உயர்த்தும் போது, தேவனோட நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் போது, தேவனோட நாமத்தை நாம் அறிவிக்கும் போது நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்திலே கடைசி நேரத்துல நம்ம இருக்கோம். நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, யோபனுடைய மனைவி, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லி மனைவி புருஷன்ட்ட இப்படி பேசுறாங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய்,
தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலேயும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்தணும். எப்போதும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும் அப்படின்னா உதடுகளை காத்து கொள்ள வேண்டும். இந்த வருஷத்திலே கடைசி நேரத்துல நம்ம இருந்தா கூட உதடுகளை காத்து கொண்டோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நிறைய குடும்பத்துல அப்படி ஒண்ணு இருக்கா சந்தேகமா இருக்கும். ஏன்னா சில வீட்டுல கர்த்தரை விட்டு தள்ளி போய் வேற பக்கம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உண்மையதான் சொல்றேன். 360 நாள் கிருபை தந்திருக்காரு. நம்ம தேவனுக்கு உண்மையா இருந்தோமா, தேவனுக்கு பிரியமா இருந்தோமா, நற்கிரியை செய்யற பிள்ளையா இருந்தோமா, நன்மை செய்யற பிள்ளையா இருந்தோமா, இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்து புதிய வருஷத்துல கடந்து போனால் கண்டிப்பா ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா இன்னைக்கு ராத்திரியோட அதுக்கப்புறம் நேரம் புதிய ஆண்டு தான், அதுக்கப்புறம் புது வருஷம் தான். அப்புறம் புது வருஷம் யாராவது வாக்குத்தத்தம் பேசுவாங்கன்னு சொல்லி பார்க்க போயிடுவாங்க. இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் நல்லவர் என்பதை யாரெல்லாம் டேஸ்ட் பார்த்தீங்களோ, நம்ம வாழ்க்கை கர்த்தர் பிரியமானபடி இருக்கா நம்ம தான் ஆராய்ந்து பார்க்கணும். இரவு பகலுமா செய்தி கேட்குறீங்க. தேவன் அருளே சொல்லி முடியாது ஈவுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் நமக்கு நன்மை தான் செஞ்சிருக்காரு. மாறாக நம்ம எப்படி இருக்கிறோம்? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் நமக்கு 365 நாளும் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு, என்னெல்லாம் அதிசயம் பண்ணிருக்காரு, என்னெல்லாம் அற்புதம் பண்ணிருக்காரு, அது எதுவுமே மறந்துடாதீங்க அப்படிங்கிற. நம்ம முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஒரு நாள் மட்டும் இல்ல, 365 நாள் நமக்கு வேலை அதுதான். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், நம்மள விலை கொடுத்து வாங்கிட்டாரு, ரத்தத்தினால மீட்டெடுத்திருக்காரு. நம்ம எல்லாருமே பரலோகத்துக்கு சொந்தமான பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள். அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கு. ராஜாக்களும் ஆசாரியும் என்று எழுதப்பட்டிருக்கு. எப்ப பார்த்தாலும் குடும்பத்துடைய காரியத்தை யோசித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல. புதிய ஆண்டுலயாவது ஒரு தீர்மானம் எடுத்து கர்த்தருக்கா வாழ்வுன்னு சொல்லி அர்ப்பணிங்க. இந்த வருஷத்துல ஒரு சில குடும்பம் தான் பைபிள் வாசித்து முடிச்சிருக்காங்க. எத்தனையோ குடும்பத்துல பைபிள் வாசித்து முடிக்கல. புதிய வருஷத்துலயாவது பைபிள் வாசித்து முடிக்கணும். செல்போன் ரொம்ப பார்க்க மாட்டேன், உண்மையா வாழ்வேன், பரிசுத்தமா எனக்கு கிருபை தாங்க, தேவன்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. இன்னைக்கு ராத்திரி யாரெல்லாம் சர்ச்சுக்கு போறீங்களோ சீக்கிரமா கிளம்பி போங்க. தேவனோட சமூகத்துல போய் காத்துருங்க. சர்ச்சு 9 மணிக்கு ஆரம்பிக்கணும், ஒரு 8 மணிக்கு போய் ஒரு மணி நேரம் முன்னாடி போய் சர்ச்சில் போய் உட்காந்துருங்க. ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு செய்தி சின்ன செய்தி தான். யாரெல்லாம் சர்ச்சுக்கு போறீங்களோ சீக்கிரமா போய் சர்ச்சில் போய் உட்கார்ந்து உங்க வாழ்க்கையில தேவன் என்னெல்லாம் செஞ்சாரோ அது எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். புதிய ஆண்டிலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பழைய காரியங்கள் வேண்டாம், பழையவை எல்லாம் ஒளிந்து போயினேன், எல்லாம் புதியவைகளா, எல்லாம் 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 புதுசா மாத்திட்டாரு. ஆனா நம்ம சிந்தனை புதுசா மாறணும், நம்ம இருதயம் புதுசா மாறணும். புதிய ஆவிதான் தந்திருக்காரு. பழையவை எல்லாம் ஒளிந்து போயினேன். அதனால புதிய ஆண்டுக்குள்ள போகும்போது பழைய காரியங்களை யோசிக்காம, போன வருஷம் எப்படி நடந்து யோசிக்காம 2026 வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க. தேவன் குடும்பத்திலே பல நன்மைகள் செய்வார். ஒருவேளை இந்த வருஷத்துல ரொம்ப கண்ணீர், கஷ்டங்கள், பிரச்சனைகள், போடு, எல்லா உபத்திரங்கள், பல பிரச்சனைகள் இருந்துச்சு, ஒரே போராட்டமா இருந்துச்சு அப்படின்னு யாராவது இருந்தாலும் அப்போ இந்த வருஷத்தோட முடிஞ்சு போட்டு, எனக்கு புதிய வருஷத்துல எனக்கு அது வேண்டாம்ப்பா. புதிய வருஷத்துல என் கூட நீங்க மட்டும் இருக்கணும்ப்பா. 24 மணி நேரம் என் கூட நீங்க மட்டும் இருக்கணும்ப்பா. இந்த வருஷத்துல நான் மனுஷன் நம்பி ஏமாந்து போயிட்டேன்ப்பா, குடும்பத்தை நம்பி ஏமாந்து போயிட்டேன்ப்பா, அவங்க ஒரு வாழ்க்கை வளர முடியலப்பா, ஜெபிக்க முடியலப்பா, துதிக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்துல அர்ப்பணிச்சிருக்கேன். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா, தனி ஜெபம் பண்றீங்களா,
குடும்ப ஜெபம் பண்றீங்களா? இன்னைக்கு ராத்திரியாவது வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ குடும்பமா பாட்டு பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. புதிய ஆண்டுல போகும்போது இதோட சமூகத்துல அர்ப்பணிச்சிருங்க. அப்பா, நீங்க தான்ப்பா எங்களை பாதுகாத்தீங்க. 3 நேரம் சாப்பாடு 365 நாள் யாரு பாதுகாக்க முடியும்? ட்ரெஸ் தந்து எல்லாம் தந்து யார் பாதுகாக்க முடியும்? அவர் தான் பாதுகாக்க முடியும். சில வீட்டுல கணவர் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, இதெல்லாம் ஒரு பக்கம். முதல்ல ஜீவனை தந்திருக்காருல, கிருபை தந்திருக்காருல, நம்ம நன்றி சொல்லுவோம். புதிய ஆண்டுக்குள்ளே தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். தேவனோட சமூகத்துல தாழ்த்துங்க, அர்ப்பணிங்க, கேளுங்க. புதிய ஆண்டுக்குள்ள போகும்போது புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். பழையவர்கள் எதுவும் வேண்டாம், போதும், முடிஞ்சதெல்லாம் போதும். புதிய ஆண்டுல தீர்மானம் எடுங்க. ஒரு டைரி போட்டு எழுதுங்க. நான் இனிமேல் இப்படிதான் வாழ போறேன், இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்து புதிய ஆண்டுக்குள்ள போங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துக்காக ஜெபிப்போமா? எல்லாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக தாழ்த்தி அர்ப்பணித்து சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சோம். கண்களை மூடி இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு எல்லா தேச ஜனங்களும் யாரெல்லாம் இணைந்துக்கிறீங்களோ இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படிடுங்க. அப்படியே கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், சொல்லிடும்பா. 365 நாளும் தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் உண்டு. அந்த குடும்பத்தை உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அப்பா எப்பொழுதும் செலுத்த எங்களுக்கு ஒரு கிருபை வேணும்ப்பா. எங்களுக்கு கிருபை வேணும்ப்பா. உங்க நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசு கிறிஸ்து மூலமாய் எப்போதும் செலுத்தக்கூடிய கிருபை, தேவனுக்கு செலுத்தக்கூடிய கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. இந்த வருஷத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள், அக்கிரமங்கள், துணிகரமான காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள் உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. எங்களை நிறைவாக நீங்க வழி நடத்திருக்கிறீங்க. நாங்க நன்மை பெற்று கொண்டிருக்கிறோம். எங்களோட ஜெபத்துக்கு நீங்க பதில் தந்திருக்கிறீங்க. குடும்பத்தை பாதுகாத்து இருக்கிறீங்க. எத்தனையோ குடும்பத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்து பலவீனத்தோடு சுகவீனத்தோடு அப்பா ஜெபித்திருக்காங்க. எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு சுகத்தை தந்திருக்கிறீங்க, தீர்காயுசை தந்திருக்கிறீங்க, பரிபூர்ணமா ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. இது எல்லாவற்றையும் எண்ணி உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்த எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தருடைய கரத்துல இருப்பீங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயிது, எல்லாம் புதிதாயின என்று சொன்னது போல உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி புதிய ஆண்டுக்கு உங்க பிள்ளைகளை கர்த்தர் கரம் பிடித்து அழைத்து கொண்டு போங்க. புதியவரோட வாக்குத்தத்தம் மூலியமா உங்க பிள்ளையோட நீங்க பேசுங்க. இணைந்துக்கிற குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லா குறைகள் எல்லாம் மன்னித்து நிறைவான ஆவியானவர் உங்க பிள்ளைகளோட தங்கிருங்க. இந்த வருஷத்தினுடைய எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்பா, இந்த வருஷம் முழுவதும் யூடியூப்ல பேசுற கர்த்தரோட கிருபைக்காக ஸ்தோத்திரம். புதிய ஆண்டிலே அப்பா விசேஷமாக எங்களோட நீங்க இருக்க போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா தேச ஜனங்களையும் உன்னுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தருடைய பாதங்களை அர்ப்பணிக்கிறோம். சரீரத்துல பலவீனத்தோட எந்த குடும்பத்துல அவசர சிகிச்சை இருக்காங்களோ கர்த்தருடைய கரம் தொட்டு அப்பா ஒவ்வொரு குடும்பத்தை தொட்டு சுகமாக்கட்டும்பா. எல்லாரும் ஆலயத்துல போய் அப்பா தேவனை தேடக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. ஆலயத்து சீக்கிரமா கிளம்புறத கிருபை செய்யுங்கப்பா. ஆலயத்து போக முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தையும் உங்களுடைய பாதைகளை அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. இந்த வருஷத்துல அப்பா நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. யாரெல்லாம் இந்த வருஷம் அப்பா புசித்து திருப்தி அடைந்திருந்தாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையுமே உன்னுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எந்த தேசத்துக்குள்ள இருக்கிறாங்களோ அந்த தேசத்துக்குள்ள துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. தேவனுக்கு நன்றி செலுத்துற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. முறுமுறுப்போ கசப்போ வெறுப்போ எந்த மாம்சத்தோட எந்த கிரியும் பிள்ளைகளை தொடக்கூடாது. வேலி அடைங்கப்பா. இந்த இரவு நேரத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. பெற்றுக்கொண்ட அப்பா எல்லா ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா.
குடும்பங்களுக்கா ஸ்தோத்திரம்ப்பா, தலைமுறைக்கா ஸ்தோத்திரம்ப்பா, வியாபாரத்துக்கா ஸ்தோத்திரம்ப்பா, கம்பெனிக்கா ஸ்தோத்திரம்ப்பா. எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்கா விசேஷமா கர்த்தர் உங்க பிள்ளைகள் அந்த இடத்துல வைத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. உபத்திரம், பாடுகள், பிரச்சனைகள், யோபுவை போல எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே பலவிதமான சூழ்நிலை கடந்து போயிருக்காங்களோ அந்த குடும்பத்தை எல்லா குடும்பத்தை கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையினால ஆசீர்வதிக்க போற கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. யாரெல்லாம் கர்த்தரை விட்டு வழி விலகினாலோ அந்த பிள்ளைகளை மறுபடியும் மீட்டெடுக்க கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா குடும்பத்தையுமே உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியங்களாகிய கர்த்தருடைய தூதர்களே, அவருடைய தூதர்களே எழுதப்பட்டிருப்பா. அவரை ஸ்தோத்தரியுங்கள். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லாரையும் பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை விசேஷமாக அப்பா உம்முடைய பாதத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுடைய எல்லா ஜெபத்தையும் அப்பா கேட்டீங்களே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. என்னுடைய ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை எங்களை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்ப்பா, தேவனுக்கு ஸ்தோத்திரம்ப்பா, தேவனுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா அந்த வருஷத்துல இந்த நிமிஷம் வரை எங்களுக்கு பாதுகாத்தீங்கப்பா. கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணி நாங்க பார்த்திருக்கோம்ப்பா, ருசி பார்த்திருக்கிறோம்ப்பா. எல்லா வகையிலுமே எங்களை நீங்க பாதுகாத்தீங்கப்பா. வண்டியில போகும்போது, கார்ல போகும்போது, பிளைட்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது, குடும்பமா போகும்போது கர்த்தர் பாதுகாத்தீங்க, ஸ்தோத்திரம். நைட் ஷிப்ட்ல இருக்க குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து கொண்டு இருக்கீங்க, ஸ்தோத்திரம்ப்பா. நைட் நேரத்துல டிராவலிங் கர்த்தர் பாதுகாத்து கொண்டு கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. நைட் நேரத்துல யாரெல்லாம் வெளியில அப்பா ஆலயத்துல இருக்காங்களோ எல்லாரையும் அப்பா எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல நைட் நேரத்துல அப்பா இப்பொழுது எல்லாரும் யாரெல்லாம் எந்த இடத்துக்குள்ள இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே உடைய ஜீவன்ல பண்ணிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்துல எல்லாரும் ஆலயத்துக்கு போயிட்டுருக்காங்கப்பா. அந்த குடும்பத்துக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாங்க. புதிய வருஷத்துல அப்பா புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும், புதிய அபிஷேகம் இறங்கி வரணும்ப்பா. புதிய ஆண்டுக்கா ஸ்தோத்திரம்ப்பா. 2026 ஸ்தோத்திரம்ப்பா. 2025 கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தரையும் கூட பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா. தேவனர்கள் அப்ப மினிஷன்ல ஆசிரியங்கப்பா. இடத்துக்காக கர்த்தர் கொடுத்த அப்பா தரிசனத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் நிறைவேற்ற போற கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்ல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. 2026 ஆண்டுக்குள்ளே அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தி அழைத்து கொண்டு போங்க. உம்முடைய கிருபையினால் அழைத்து கொண்டு போங்க. சகலமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள அப்பா அந்த வருஷத்திலே எங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவா ஆசீர்வதித்தீங்க. புதிய ஆண்டிலையும் சகலவற்றையும் அப்பா எங்களை ஆசீர்வதித்து கொண்டு போங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட வந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 93606418 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். காட் பிளஸ் யூ. தேவனர்கள் அப்போ மினிஸ்டர் மூலமா இணைந்த எல்லா குடும்பத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. புதிய வருஷத்திலே வாக்கு தத்தங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர்களோடு பேசுவார். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.